வருத்தத்துடன் செலவு பண்ணும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடியவங்க ரொம்ப மகிழ்ச்சியா அவங்க அன்றாடம் செலவுகளை செய்யறாங்க. ஏன்னா அன்றாடம் வீட்டுக்கு பொருட்களை வாங்குறது வழியாகவே ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம், ஒரு வியாபாரத்துல வெற்றி அடையலாங்கிறத நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான் சொல்லுது. அதனால இந்த துறையில வேலை செய்யறவங்க எல்லாருமே மிகவும் மகிழ்ச்சியாக செலவுகளை செய்யறாங்க. இன்னும் வரக்கூடிய 10 வருடங்கள்ல ஆன்லைன்ல என்னென்ன பண பரிமாற்றங்கள் செய்யறோமோ எல்லா ஆன்லைன் டிரான்சாக்சனுக்கும் நமக்கு பணம் வர்றதுனால எல்லா மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த துறை மிகவும் முக்கியமான காரணமாக இருக்கும். 2. இன்கிரீஸ் ஆஃப் லக்ஸரி ஓனர்ஸ். லக்ஸரி என்கிற இந்த வார்த்தையே ஒரு வகையில ஒரு பிராண்ட குறிக்கும் என்று சொல்லலாம். பிராண்ட் நம்ம லக்ஸரின்னு வரும்போது நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியது ஒன்னு மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, ரோலெக்ஸ் வாட்ச், ஆப்பிள் ஐபோன், ரேமண்ட், இந்த மாதிரியான ஒரு மிக பிரம்மாண்டமான பிராண்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். இந்த பிராண்டை எத்தனை பேர் நம்ம நாட்டுல பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவான மக்கள் தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அந்த குறைவான மக்கள் மட்டும்தான் மாதம் மாதம் அதிகமாக வருமானத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த துறையினுடைய அதிவேக வளர்ச்சி சாதாரண நபர்களையும் படிப்பறிவு இல்லாத நபர்களையும் வறுமையில இருக்கிற நபர்களையும் வெற்றியாளராக மாற்றக்கூடிய ஒரு துறையானனால இன்னும் வரக்கூடிய 10 வருடங்கள்ல அதிகப்படியான லக்ஸரி ஓனர்ஸ், இந்த லக்ஸரி பிராண்டை பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மிகவும் உதவிகரமாக இருக்கும். 3. வுமன் என்டர்பிரனர்ஸ். இன்னைக்கு பெண்கள் சாதிக்கணும், சம்பாதிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஒரு துறையில 60% பெண் வெற்றியாளர்கள் இருக்கக்கூடிய துறை தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்கிற இந்த துறை. இன்னும் வரக்கூடிய 10 வருடங்கள்ல இது அதிகரிக்க போகுது. ஒரு வீட்லயும் பெண்கள் 1000 லட்சமும் சம்பாதிக்கிறதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உதவிகரமா இருக்கும். சோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையினுடைய வளர்ச்சியினால போவர்ட்டி ஃப்ரீ இந்தியா, வறுமை இல்லாத ஒரு நாடாக நம்ம நாடு வர்றதுக்கு இந்த துறை உதவிகரமா இருக்கும். ஏனென்றால் ஒரு வீட்லையும் பெண்கள் சாதனையாளர்களாகவும் சம்பாதிக்கிறவர்களாகவும் உருவாக்கப்படும். 4. யூத் என்டர்பிரனர்ஸ். இன்னைக்கு இளைஞர்கள், வேலையற்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். வேலை வாய்ப்பு இல்லாத இந்த காலகட்டத்தில் அதிகமான இளைஞர்கள் தன்னுடைய பள்ளி படிப்போ கல்லூரி படிப்போ முடித்த உடனே ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆரம்பிக்க முடியும். எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் ஆரம்பிக்க முடியும். இன்னும் வரக்கூடிய 10 வருடங்கள்ல இளைஞர்கள் வறுமையிலையும் படிப்பறிவு அற்ற இளைஞர்களும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா உருவாக்குறதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். 5. ஹெல்த் அவேர்ட் பீப்புள். தி டயபெட்டிக் கண்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்றத இந்தியான்னு சொல்றோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு நோய்வாய்ப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிக